நீட்டு ஜெயி போயிட முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கு லீட் பண்ணுறதுக்காக அவங்க தனியாக கிளாஸஸ் நடத்துகிறாங்க. அண்ட் நான் வந்துட்டு இப்போது நிஃப்ட் நியூ டெல்லி வந்துட்டு யூஜி ப்ரோக்ராமுக்காக செலக்ட் ஆகிருக்கேன். இந்த இதுக்கு செலக்ட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் எங்கள் ஸ்கூலு. பையன் செலக்ட் ஆனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரசு ஹெல்ப் பண்ணது இந்த உதவியை என்னால் வாழ்நாள் முழுவதையும் நான் மறக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து 8th படிக்கும்போது என் பையன் 8th படிக்கும்போதே தவறி விட்டார். அதிலிருந்து படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எலிஜிபிள் ஆகி ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் உத்தரப்பிரதேசில் படிக்க போகிறேன். பொதுவாக ப்ரைவேட் ஸ்கூல்னால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுற இதுக்கும் ஸ்டூடெண்ட்டே தான் பே பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் சூஸ் பண்ண 3 கோர்ஸுக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பே பண்ணிச்சு. என் பேர் ஜோஸ்பின் பிரியா. இது எங்கள் அம்மா. பொது சட்ட தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூலில் அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி இப்போ மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் வந்து எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி NIT, தஞ்சாவூர் நிஃப்டம், கேரள மாநிலம் கண்ணூர் நிஃப்ட், கோழிக்கோடு NIT போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார். இதுவே நம் பெருமை. மாநில கல்விக் கொள்கையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர் நேரலையை பார்க்கலாம்.